சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள மண்டல பூஜைக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை தேவஸ்தான நிர்வாகமும் கேரள அரசு மேற்கொண்டு வருகின்றன. எரிமலையில் உள்ள பாபர் சுவாமி கோவிலில் இன்றிரவு சந்தனக்கூடு திருவிழா நடைபெறுகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. இந்த மகர ஜோதி காலத்துல ஐயப்பன் சன்னிதானத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. வரும் வெள்ளிக்கிழமை மகர ஜோதி, அதற்கான ஏற்பாடுகளை தேவஸ்தான போர்டும் கேரள அரசும் எல்லா விதத்திலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இத்தோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு இரவு எரிமேலியில அங்க இருக்கிற ஐயப்பனுடைய தோழலான வாபர் சாமி கோயில்ல சந்தனக்கூடு திருவிழா இது முஸ்லீம்களால் மிக பிரம்மாண்டமா பெரிய அளவுல நடத்தப்படும். இத்தோடு நாளை பாத்தீங்கன்னா அம்பலக்காடு ஆலப்புழா பக்தர்கள் மிகப்பெரிய அளவுல பேட்டை துள்ளல் நடைபெறும். இந்த பேட்டை துள்ளல் நடைபெற்று முடிஞ்ச உடனே ஐயப்பனுடைய தோழரான வாபர் அவங்களுடைய சேர்ந்து சன்னிதானத்துக்கு ஐயப்பனை தரிசிக்க வர்றதாக ஒரு ஐதீகம். இத்தோடு மட்டும் இல்லாமல் 13ஆம் தேதி பந்தளத்தில் இருக்கிற ஐயப்பனுடைய நகை பெட்டிகள் அங்க இருக்கிற பரம்பரையா சுமந்துட்டு வர்ற அந்த பக்தர்களால வழிபட்டு அங்க இருக்கிற சாமிகள் பூஜை செஞ்சு தலைச்சுமையா பெரும்பாதை வழியா 15ஆம் தேதி மாலை இங்க ஐயப்பனுக்கு சன்னிதானத்துக்கு வரும்.